ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மன் டெக். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருமே வந்துட்டு பேங்க்கில் வந்து பாலிசி வாங்க, அதாவது எல்ஐசிலையோ இல்லை வேறு ஹெச்டிஎஃப்சிலையோ ஏதாவது வந்துட்டு சில அமௌண்ட் போடுவீங்க, சில பாலிசிஸ் எல்லாம் வாங்குவீங்க. அதுக்கு வந்து கட்டாயமாக வந்து நாமினி வந்து தேவை. வங்கி கணக்குகளுக்கும் வந்து நாமினியை நியமிப்பது ஏன் நல்லது அப்படிங்கிறத நான் இதை சொல்கிறேன். வங்கி கணக்கு வந்து நாமினியை நியமிப்பதால் கிடைக்கும் பல்வேறு பலன்கள்லாம் இருக்குது. இதை வந்துட்டு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். பொருளாதார திட்டமிடலை பொறுத்தவரையும் உங்களுடைய சொத்துக்களையும் பணத்துக்களையும் பாதுகாப்பதோடு உங்களுக்கு பிறகு அதை யாரை சென்றடைய வேணும் அப்படிங்கிற தீர்மானமான ஒரு உறுதி வந்து எல்லாருக்குமே வந்து அவசியமாக வேணும். அதை அடைவதற்கான ஒரு அற்புதமான வழி வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டிற்கு ஒரு நாமினியை சேர்ப்பது தான். இந்த எளிமையானது, ஆனால் அதே நேரத்தில் மிக முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் செய்வதால் ஏராளமான நன்மைகளும் இங்கே கிடைக்கும். குறிப்பாக தடையில்லாத டிரான்ஸ்ஃபர் மற்றும் அக்கௌண்ட் ஹோல்டர் துரதிர்ஷ்டவசமாக இறந்து போனாங்க அப்படின்னா, அவங்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்கு இந்த நாமினிங்கிறது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயமா இருக்குது. இப்போது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டிற்கு நாமினி சேர்ப்பதால் கிடைக்கும் பலன்கள்லாம் நான் சொல்கிறேன். மிக குறைந்த சட்ட ரீதியான சிக்கல்கள்லாம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணலாம். அதாவது எப்படின்னா, அதிகமான இது இல்லாமல் குறைந்த வாரிசுகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய சட்ட ரீதியான தகராறுகள். அதாவது வந்து உங்களுக்கு 2, 3 பசங்க இருந்தாங்கன்னா, அவங்களில் யார் நாமினி சூஸ் பண்ணீங்களோ அவங்களுக்கு தான் அந்த இது போகும். வாரிசுகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய சட்ட ரீதியான தகராறுகளை தவிர்ப்பதற்கு இந்த நாமினி செயல்முறை வந்து ஃபஸ்ட்டு உதவுது. உங்களுடைய சொத்துக்கள் வந்து யாருக்கு போகணும் அப்படிங்கிறத நீங்களே முடிவு செய்வதனால இதனால் குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பிரச்சனை வந்து வராது. உங்களை சார்ந்து இருப்பவர்களுக்கு பொருளாதார பாதுகாப்பும் இது கொடுக்கும். அதாவது எப்படின்னா, உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் முறையாக நாமினியாக தேர்ந்தெடுத்து விட்டால், நீங்கள் இல்லாவிட்டாலும் கூட அவர்களுக்கு பொருளாதார உதவி சரியான நேரத்தில் வந்து போய் சேர்ந்துடும். அக்கௌண்ட் ஹோல்டர் இறந்து போகும் சமயத்தில் உடனடி பொருளாதார தேவைகள் ஏற்படும் பொழுது இது வந்து உதவியாகவும் இருக்கும். மன தெளிவு மற்றும் அமைதி. தனக்கு பிறகு தன்னுடைய சொத்துக்கள் இவருக்கு வந்து சென்றடைய வேண்டும் அப்படிங்கிற என்பதை வந்து அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து முன்கூட்டியே தீர்மானிச்சிருந்தனால அவருக்கு ஒரு மன தெளிவு வந்து அங்கே கிடைச்சிருது. இதனால் அவர் மன நிம்மதியோடு தன்னுடைய ஆசை நிறைவேறும் அப்படிங்கிற சந்தோஷத்தோட பயமின்றி இருக்கலாம். செலவுகளும் வந்து இதில் வந்து ஒரு வேளை நீங்கள் வந்து நாமினியை தேர்ந்தெடுக்காவிட்டீங்க அப்படின்னா, வாரிசு சான்றிதழ் சட்ட ரீதியாக பெறுவதற்கு பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும். அதற்கான கட்டணங்கள் மற்றும் தொடர்புடைய செலவு நாமினி அமைப்பதன் மூலம் இதெல்லாம் வந்து தவிர்க்கலாம். எளிமையான செயல்முறை. நாமினி ஒரு சொத்துக்கான கிளைம் செய்கிறார் அப்படின்னா மிக எளிமையான செயல்முறை மற்றும் அது குறைந்த ஆவணங்களே வந்து தேவைப்படும். நாமினிகள் சொத்துக்களை கிளைம் செய்வதற்கு வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் வழக்கமாக ஒழுங்கமைக்கப்பட்ட செயல்முறைகளிலிருந்து வாங்கிக்கலாம். இதில் வந்து எப்படின்னா நெகிழ்வுத்தன்மையாகவும் இருக்கும். அக்கௌண்ட் ஹோல்டரை எப்போது வேண்டுமானாலும் நாமினியை தேவைக்கு ஏற்ற போல மாற்றிக்கொள்ளலாம். தனிப்பட்ட சூழ்நிலையில் அடிப்படையில் மாற்றங்களை செய்வதற்கான அனுமதியும் அவங்க எல்லா பேங்க்லேயும் கொடுக்குறாங்க. ஆகவே இந்த விஷயங்களை மனதில் வைத்துக்கொண்டு உடனடியாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை யாராவது எல்லாருமே வச்சுருப்பீங்க. குறிப்பிட்ட அமௌண்ட்டோ இல்லை கோல்டோ எதாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நாமினின்னு ஒன்று சூஸ் பண்ணாங்க. ஏன்னா யாருக்கு எப்படி ஆகும்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த இது கரெக்டாக அவங்களுக்கு தான் வந்து போகணுமான்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். சப்போஸ் அவங்க பின்னாடி மாறிட்டாங்க அப்படின்னா அவங்கனாலும் அது மாற்றிக்கலாம். ஒரு நாமினி நீங்கள் நாமினேட் பண்ணிவிட்டு எனக்கு அந்த நாமினி வேணாம் அப்படின்னா வேறு நாமினி போகணுன்னாலும் பேங்க்கில் ரூல்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த நாமினியை மாற்றிக்கலாம். எல்லாருமே வந்து இந்த இதை நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பின்னாடி அந்த போய் சேர்றவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இல்லாமல் அவங்க சுமூகமாக வந்து நான் எடுக்க முடியும். அந்த அந்த ப்ராப்பர்ட்டியோ இல்லை பணமோ இல்லை கோல்டு இருந்தாலும் அடுத்து அந்த அனதர் பர்சனுக்கு நாமினிக்கு போகும்போது ஈஸியாக போய் அவங்க எடுக்க முடியும். சப்போஸ் இதை பண்ணலை அப்படின்னா அவங்க வந்து வாரிசு சான்றிதழ் எடுக்கணும், ஆதார் கார்டுலேருந்து சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்க ரெடி பண்ணி அதுக்கப்புறம் போய் அலைஞ்சி அதுக்கப்புறம் வாங்கின மாதிரி இருக்கும். இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் ஒவ்வொரு பேங்க்லேயும், அதாவது ஆர்பிஐயில் வந்துட்டு நாமினி அப்படின்னு ஒரு கான்செப்டே கொண்டு வந்தாங்க. இதை வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக ஒன்று தான். மறக்காமல் இதை யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவலை சொன்ன எனக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.